இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் எப்படி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர், ஆட்டோமேட், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸலில் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸுக்கு ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். At first, chart of accounts na என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, chart of accounts is nothing but accounting systemத்தில் உள்ள ஒவ்வொரு அக்கௌண்ட்டினுடைய இன்டெக்ஸை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் chart of accounts. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா assets, liabilities, equity, revenue, COGS is nothing but cost of goods sold. Okay, so the inventory adjustment, then pathina expenses. So these 6 comes under the chart of accounts. So next நம்ம பார்க்க போகிறது transactions. Okay, so இந்த transaction நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம லெட்ஜர், இன்கம் ஸ்டேட்மெண்ட், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த transactions. ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸலில் நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், லெட்ஜர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லெட்ஜரில் பார்த்திங்கன்னா டைனமிக் லெட்ஜர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். குட்ஸ்னால் குட்ஸ் ஷோ பண்ணும், கம்ப்யூட்டர், ஈக்விட்டினா ஈக்விட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் லெட்ஜர் யூஸ் பண்ணி வித்தின் 1 கிளிக்கில் உங்களுக்கு டைனமிக் விஷுவலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ். திஸ் இஸ் ஆட்டோமேட் ட்ரையல் பேலன்ஸ். அந்த ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு என்னென்ன லெட்ஜர், என்னென்ன கேட்டகரி, சப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மெயின் அக்கௌண்ட்ஸில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த டிரான்சாக்ஷனுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து இதில் ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்து பேலன்ஸ் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆசட் சைட் அண்ட் லைபிலிட்டி சைட், ஃபைனல் டோட்டல் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம டேலியில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் பிகின். ஸோ எக்ஸலில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வியூ பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வச்சு தான் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் சிஸ்டத்தினுடைய இன்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். ஒரு கம்பெனிஸினுடைய ஜென்ரல் லெட்ஜரை வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் மெயின் அக்கௌண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் மெயின் அக்கௌண்ட்ஸ், இல்லைனா மெயின் கேட்டகரி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெயின் அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசட்ஸ். ஆசட்ஸில் 2 வகையாக வருது. ஓகே, அதை வந்து நம்ம சப் அக்கௌண்ட்ஸில் போடுறோம். ஓகே, ஸோ அசட்ஸில் கரண்ட் அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகே, ரெண்டுமே எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சப் அக்கௌண்ட்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து லைபிலிட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸை நீங்கள் நான் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ லைபிலிட்டிஸ் இஸ் அ மெயின் அக்கௌண்ட்ஸ். சப் அக்கௌண்ட்ஸில் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ் வருது. Then equity, the same with sub accounts. Okay, equity. Then expenses, same with sub accounts expenses. Okay, revenue பார்த்தீங்கன்னா 2 வகையாக உங்களுக்கு வருது. அது சப் அக்கௌண்ட்ஸில் நம்ம சேர்த்துருக்கோம், ரெவென்யூ அண்ட் கான்ட்ரா ரெவென்யூ. ஓகே, கான்ட்ரா ரெவென்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூனா உங்களுக்கு தெரியும் சேல்ஸ். கான்ட்ரா ரெவென்யூ அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் தட் இஸ் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் ரெவென்யூ தட் ரிசல்ட் இன் நெட் ரெவென்யூ. ஓகே, ஸோ இது கிராஸ் ரெவென்யூலேருந்து என்ன ஆகுதுன்னா டிடக்ஷன் ஆகுது. எப்போ டிடக்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேல் தான் உங்களுக்கு ரெவென்யூ இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கான்ட்ரா ரெவென்யூ. டிஸ்கவுண்ட்ஸ், அலவன்சஸ், தீஸ் 3 comes under contra revenue. So chart of accountsல next பார்த்தீங்கன்னா financial statement. ஸோ எந்தெந்த மெயின் அக்கௌண்ட்ஸ் எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசட்ஸ், லைபிலிட்டிஸ், ஈக்விட்டி, இது 3மே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூ, இது 2மே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் கம்பெனியினுடைய ஜென்ரல் லெட்ஜர்ஸ். ஓகே, ஸோ அந்த லெட்ஜரை நம்ம இங்கே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸாக கொண்டாந்துருக்கோம். அது நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன் போடும்போது எந்த இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து லிஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் என்னென்ன நம்மளுக்கு லெட்ஜஸ் வருதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ப்ளூமிங், ஈக்விட்டி, தென் ஸ்டேட் பேங்க், goods O plus is a sundry creditor, then பார்த்தீங்கன்னா sales and inventory adjustment, then பார்த்தீங்கன்னா rent, salary, then purchased computer, that is asset and tax paid. இது எல்லாமே நம்மளுக்கு லெட்ஜராக இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் நான் கொண்டாந்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்ஸில் வருது? ஸோ கரண்ட் அசெட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூமிங் தான் இந்த பிஸ்னஸை கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நான் ப்ளூமிங் ஈக்விட்டி அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் வர்றாங்க. ஸ்டேட் பேங்க், கரண்ட் அசெட்ஸ், O ப்ளஸ் வந்து நம்மளுடைய வெண்டர். ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ரிட்டர்ன் பே பண்ணோம் இல்லைங்களா, அப்போ அது ஒரு கரண்ட் லயபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கூட்ஸ் எல்லாமே நம்ம இன்வென்ட்ரி இல்லை ஐட்டம் சம்திங் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், அது கரண்ட் அசெட்ஸில் வருது. ஃபோர்டெக் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய டெப்டார். ஓகே, ஸோ நம்மளுடைய கஸ்டமர், அந்த கஸ்டமர் நம்மளுக்கு தர வேண்டிய அமௌண்ட் வந்து கரண்ட் அசெட்ஸில் வருது, அதனால் அந்த இடத்துல வருது. ஓகே, சேல்ஸுன்றது as I said before it is revenue. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்பென்சஸில் வருது. இப்போ அந்த குட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்றதில் கொண்டாடுறோம், அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்ட், சேலரி பெய்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தான். கம்ப்யூட்டர் வந்து தட் இஸ் ஆசெட். ஓகே, ஸோ நம்ம வந்து பிஸ்னஸுக்குள்ளே கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், தட் இஸ் அசெட்ஸாக வருது, அதனால் அது ஃபிக்ஸட் ஆசெட்ஸ். ஓகே, டேக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது எக்ஸ்பென்சஸ். தென் கவர்மெண்ட், யாருக்கு பே பண்ணுறோம் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லையா, ஸோ அது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கம்பெனி நேம் ப்ளூமிங் PVT லிமிட்டட். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் நம்மளுக்கு ஹெட்டிங் தேவை இல்லைங்களா, அந்த ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன, டேட். ஓகே, செகண்ட் ஒன் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வித் கோல்டன் ரூல். ஓகே, யா கோல்டன் ரூல்ஸ். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் இதில் தான் போட போகிறோம். ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட், திஸ் இஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல டெபிட் கிரெடிட் நம்மளுக்கு வருது. ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா ரெண்டுக்கும் ஈக்குவலாக உங்களுக்கு அந்த சைஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ த லாஸ்ட் ஒன் நரேஷன்ஸ் வந்து யூ கேன் புட் சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகே, யா, ஸோ ஹியர் நம்மளுக்கு தேவையான ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய ப்ளூமிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், மர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, மர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ், என்ன கலர், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போல்ட் அண்ட் இட்டாலிக் சம்திங் எனிதிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்டிங்கை டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளாக ஏன் கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கனால வித்தின் ஒன் கிளிக்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக தான் மாற்றணும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் நான் என்ன பண்ணுறேன், இதை டேபிளாக மாற்றுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்தளவு இருக்கோ அந்தளவு செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் போயிருங்க, டேபிள். இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் மெனு கேட்கும், க்ரியேட் டேபிள். ஸோ மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர், லிஸ்ட், மெத்தடில் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடையது டேபிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு டேபிள் டிசைன் அப்படின்ற ஒரு மெனுவுமே எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மெனுவில் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இந்த டேபிளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ வி ஹாவ் மெனி ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ வந்து ப்ரீடிஃபைனாக இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து
இந்த இடத்துல நான் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். டிரான்சாக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த இண்டிவிஜுவல் லெட்ஜர் எல்லாமே ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மெத்தடுக்கு நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் மெத்தடில் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேஷ் அண்ட் ப்ளூமிங் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் இல்லாமல் லிஸ்ட் மெத்தடில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல கர்சர் வச்சுருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் பண்ணிடுங்க. டேட்டா மெனு, அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன். ஓகே, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் மெனு வரும். இந்த இடத்துல அலோவில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஓகே, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லெட்ஜரையும் இங்கே இருந்த லிஸ்ட் மெத்தடில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணினோம், இதை செலக்ட் பண்ணி சார்ட் ஆஃப் டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட் மெத்தடில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் போட்டுடலாம். ப்ளூமிங் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டேட் வந்து 1 April 2024. ஓகே, ஸோ கோல்டன் ரூல்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் என்ன வரும், பிஸ்னஸ்க்குள்ளே என்ன நம்மளுக்கு உள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ டெபிட் கேஷ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஓகே, ஸோ இந்த இதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு உள்ளது சேம் இம்பேக்ட் கிரெடிட் சைடும் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. கர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் மெத்தட் வராது. இந்த டேபிளோடு டேபை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து லிஸ்ட் மெத்தட் கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஈக்விட்டி கேபிட்டல் செலக்ட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் வந்து ஒரு கரண்ட் லயபிலிட்டி இல்லையா. ஸோ இந்த ஓனர் தான் பிஸ்னஸுக்குள்ளே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை நான் க்ரெடிட்டில் போட்டுடுறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே 10 lakhs. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கோல்டன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வந்து பிஸ்னஸுக்குள்ளே வருது. ஸோ அக்கார்டிங் டு ரியல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் நீங்கள் அப்ளை பண்ணணும். கேஷ் ஐட்டம்ஸ் ஸ்டாக் ஆசட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ் இல்லையா, சாரி ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் நம்ம வந்து உள்ளே வருது, பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். என்ன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூமிங் கேபிட்டல் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸுக்குள்ளே அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஹி கிரெடிட் த கிவர். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ கிரெடிட் த கிவர். ஓகே, ஸோ இது என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போட்டாச்சு. இங்கே நெரேஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூமிங் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அது வந்து நீங்கள் இந்த இடத்துல ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு காலத்துக்கும் உங்களுக்கு அப்ளை ஆயிரும் ரோக்கும். ஓகே, ஸோ த சேம் வித் டேட்டை நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட்டட் இன்டு த ஸ்டேட் பேங்க் 4 lakhs. ஸோ அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க 2nd April. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ்லேயே டிரான்சாக்ஷனை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரே ஷீட்டில் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அகெயின் இன்னொரு ஷீட்டுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2nd April
amount deposited into the bank, state bank. Okay, so state bank வந்து என்ன பண்ணுது, amount receive பண்ணுது. State bank personal account debit the receiver. Okay, so போட்டுருங்க. எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் என்ன ஆகுது, நம்மளுக்கு கோஸ் அவுட், வெளியில் போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, யா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே டேட்டை காப்பி பண்ணி போட்டுருங்க. ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெபிட் த ரிசீவர். ஓகே, ஸோ தட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட், தட் இஸ் ரியல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நரேஷன் டைப் பண்ணிடுங்க. அமௌண்ட் deposited into the bank. Yeah, same with another row. Drag பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அடுத்து டிரான்சாக்ஷன் 3rd April goods வந்து நம்ம ஓப்ளஸ்லேருந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் 5 lakhs. ஓகே, ஸோ டேட் டைப் பண்ணிக்கோங்க. 3rd April. Yeah, purchased goods from, sorry, yeah, purchased goods from O plus on credit. Okay, so இந்த இடத்துல நம்மளுக்கு goods வருது. Okay, so goods purchaseன்றது nominal account. so nominal சொல்லும்போது debit all expenses and losses. Okay, so purchase பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா debit ஆகுது இல்லையா. so debit all expenses and losses, that is expenses. salesனா உங்களுக்கு income revenueல வரும். okay, so அதனால இந்த இடத்துல goods நான் செலக்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. okay, yeah. so இந்த இடத்துல O plus தான் நம்ம வாங்குறோம் வெண்டர். ஸோ வந்து அவங்க கிவர். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் கிரெடிட் த கிவர், அதனால் நம்ம கிரெடிட் சைட் போடுறோம். O ப்ளஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூல் அப்ளை பண்ணலாம். டெபிட் all expenses and losses, that is nominal account. okay, so O plus is a vendor, அவங்க வந்து giver இல்லையா. so credit the giver, that is a personal account. once நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா purchased goods from O plus. யா, ஆன் கிரெடிட் அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4th April கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் பட் கேஷ். ஓகே, ஸோ 4th April கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். த சேம் வித் கூட்ஸ். யா, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs. யா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஷுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். தட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, அதனால் நான் கிரெடிட் சைட் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ரூல்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நாமினல் அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், தட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஓகே, நரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா purchased goods for cash. ஓகே, ஸோ இதை ட்ராக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா sold goods for cash 4 lakhs. ஓகே, சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10th April. 10th April குட்ஸ் சோல்டு இல்லையா. ஸோ சோல்ட் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேஷுக்கு. ஓகே, ஸோ கேஷ் நம்மளுக்கு உள்ளே வருது இல்லையா. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், தட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஹவு மச் அமௌண்ட் 4 lakhs. ஓகே, யா, ஓகே. ஸோ சேல்ஸ் வந்து தட் இஸ் அ ரெவென்யூ, அதனால் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். கிரெடிட் சைட் போடுறேன். யா,
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட் காப்பி பண்ணிக்கோங்க, ரூல்ஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ டெபிட் வாட் comes in real account, credit all incomes and gains, nominal. Okay, so இப்போ இந்த இடத்துல sold goods for cash once நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சேல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CGOS. ஓகே, மேட் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் CGOS இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகே, கூட்ஸ் சோல்ட் பண்ணும்போது ஆகக்கூடிய அந்த காஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த காஸ்ட்டை இந்த இன்வென்ட்ரியோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ட்ரான்சாக்ஷன் ஒவ்வொரு சேல்ஸுக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது எங்கே கேல்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு கேல்குலேட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் CGOS எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11th April. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 11th April போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு காக்ஸ்ன்னு சொல்லுவோம், CGOS காக்ஸ் இல்லை CGOS, அப்படி இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு சொல்லிக்கலாம். ஓகே, தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எக்ஸ்பென்சஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2,50,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எதுக்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து எது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா இன்வென்ட்ரி, தட் இஸ் கூட்ஸ். ஓகே, யா, ஸோ 2,50,000 இந்த டேட்டை இங்கே காப்பி பண்ணி போட்டுருங்க. இதில் டெபிட் யுவர் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அக்கவுண்ட். ஓகே, ஸோ டெபிட் பண்ணிடுங்க இந்த இடத்துல, ஏன்னா தட் இஸ் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். கிரெடிட், ஓகே, கிரெடிட் த இன்வென்ட்ரி ஆர் கூட்ஸ். ஓகே, யா, கிரெடிட் பண்ணிடுங்க இன்வென்ட்ரி கூட்ஸை கிரெடிட் பண்ணிடுங்க. தட் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ மேட் இன்வென்ட்ரி adjustment against CGOS. Okay, cost of goods sold, the same with another row. Okay, so drag பண்ணிருங்க. Okay, so this one completed. அடுத்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ஃபோர்டெக். ஓகே, கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர். ஹவு மச் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டுக்கு 3 lakhs. ஓகே, ஏ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம். ஓகே, ரெவென்யூ. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். யா, ஸோ கோல்டன் ரூல். இது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11th 14th. ஓகே, ஸோ 14th April. யா, சேம் வித் அனதர் ரோ. ஓகே, ஸோ டெபிட் த ரிசீவர் பர்சனல் அக்கௌண்ட், credit all incomes and gains nominal accounts. Okay, so இந்த இடத்துல sold goods for goods to Fortech. Yeah, for credit, on credit, anything. Okay, so next பார்த்தீங்கன்னா 14th நம்ம சேல்ஸ் பண்ணோம், 15th வந்து அந்த இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, எவ்வளோனா 1,50,000. ஓகே, டேட் போட்டுருங்க 15th April. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு COGS பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெபிட்டில் வருது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகே, ஏ, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ், சாரி கூட்ஸ் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா. ஓகே, ஸோ இந்த இடத்துல டேட் காப்பி பண்ணி போட்டுருங்க. இங்கே வந்து நம்மளுடைய டெபிட் இயர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கவுண்ட், கிரெடிட் த இன்வென்ட்ரி அக்கவுண்ட். ஓகே, ஏ, ஸோ இந்த இடத்துல நம்ம த சேம் வித். ஓகே, ஸோ இந்த ரெண்டுலேயுமே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க.
ஓகே. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா பெய்ட் ரெண்ட் பை செக். ஓகே. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 18/4. ஓகே, 18/4. paid rent is a expenses account. சாரி, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி இருக்குதுல. யா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. யா, ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். யா, ஸோ இதே டேட்டை நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் நரேஷன் பெய்ட் ரெண்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் வித் பெய்டு சேலரி. சாரி, இந்த இடத்துல பை செக்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், பேங்க் இல்லையா. ஸோ ஸ்டேட் பேங்க், கிரெடிட் த கிவர். ஓகே, கிரெடிட் த கிவர் பர்சனல் அக்கௌண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பெய்டு சேலரி. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 30. ஓகே, 38 வந்து சேலரி பே பண்ணுறாங்க, 1 lakh. ஓகே, paid salary, that is expenses nominal account, salary 1 lakh. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பெய்ட் சேலரி. ஓகே, டேட் போட்டுக்கோங்க 38th April. இதில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாக், சேம் வித் மேலே இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஓகே, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பெய் டு ஓ ப்ளஸ். ஓ ப்ளஸில் நம்ம வந்து நம்மளுடைய வெண்டார் இல்லையா, சன்ட்ரி கிரெடிட்டார், அவங்கள்ட்ட வந்து நம்ம 5 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ எவ்வளோ தான் பே பண்ணுறோம், 1 lakh பே பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2nd May. ஓகே, யா, ஸோ பே டு ஓ ப்ளஸ். ஓ ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர், ஹவு மச், 1 lakh. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் நம்மளுக்கு வெளியில் போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். யா, ஸோ இந்த இடத்துல பெய்டு அமௌண்ட் டு ஓ ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல டேட் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. டெபிட் the receiver personal account, credit what goes out, that is a real account. Okay, so இந்த sum over. next amount வந்து receive பண்ணுறோம், ஃபோர்டெக் வந்து நம்மளுடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர். 3 lakhs வந்து இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 lakhsல இருந்து 1,50,000 நம்ம இப்போ ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, டேட் பார்த்தீங்கன்னா 3rd. ஓகே, 3rd 24. ஓகே, ஸோ இந்த இடத்துல கேஷ் நம்மளுக்கு உள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. அண்ட் கிரெடிட் த கிவர் ஃபோர்டெக். ஓகே, ஸோ இந்த இடத்துல received amount from ஃபோர்டெக் customer. யா, சேம் வித் another column. இந்த இடத்துல நம்ம டேட் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரூல்ஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன், தட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் த கிவர். ஓகே, தட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 24th May வந்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். தட் இஸ் அ ஆசெட்ஸ் இல்லையா, 30,000. ஓகே, 30,000க்கு இந்த இடத்துல 24th May. ஓகே, பர்ச்சேஸ்டு கம்ப்யூட்டர், தட் இஸ் ஆசெட்ஸ். ஓகே, ஸோ அது வந்து உள்ளே வருது நம்மளுக்கு. ஸோ ஆசெட்ஸ் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன், ஹவு மச் பார்த்தீங்கன்னா 30,000. ஓகே, தென் கேஷ்
is goes on, credit what goes out. Okay, purchased computer or assets, drag it, copy and paste. Okay, so debit what comes in, credit what goes out. Okay, yeah, that's all. Then 31st May tax paid to government. Okay, so tax வந்து நம்ம pay பண்ணுறோம், that is current liability. Taxன்றது expenses, taxed payable அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா current liabilities. Okay, so கவர்மெண்ட்டுக்கு நம்ம pay பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா yeah, so 31st May இந்த இடத்துல நம்மளுக்கு tax அப்படின்னு டைப் பண்ணிடுங்க, that is expenses. Okay, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 27,750. ஓகே, ஸோ கிரெடிட் த liability. யாருக்கு நம்ம பே பண்ணுறோம்? கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, த சேம் அமௌண்ட். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் யுவர் liability. ஓகே, த சேம் டேட். இந்த இடத்துல tax paid. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லா டிரான்சாக்ஷனும் இதில் முடிச்சிட்டோம். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நரேஷன்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு டெசிமலில் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போயிருங்க. ஹோம் போயிட்டு இந்த இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, காமா ஸ்டைல். இதில் 2 டெசிமல் வருது, அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க? மைனஸ் பண்ணிடுங்க, டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கரன்சி பேட்டர்ன், கமா பேட்டர்னில் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிள் யூஸ் பண்ணி நம்மளுடைய லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே இப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் தட் நான் ஜூம் பண்ணுறேன். உங்களுடைய கர்சரை இந்த டேபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்சர்ட் மெனு பிவட் டேபிளில் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணுற மெத்தடில் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃப்ரம் டேபிள் ரேஞ்சுன்னு கொடுத்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் வந்து எந்த அளவு கவர் ஆகிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மெனு வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகுது. இதில் டேபிள் ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. நியூ ஒர்க் ஷீட்டில் வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் வேணுமான்னு கேட்குது. இப்போ எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டேன்னா இதே ஷீட்லேயே உங்களுக்கு அது வந்து அப்ளை ஆகும். நான் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் 7 அப்படின்ற நேமில் ஒரு புது ஒர்க் ஷீட்டில் இந்த பிவட் டேபிள் நம்மளுக்கு வந்திருக்கு வித் அதனுடைய ஃபீல்டு நேமோட. ஓகே, ஸோ இந்த ஷீட்டுக்கு நம்ம என்னென்ன நேம் கொடுக்குறோம்? லெட்ஜர்ஸ். ஓகே, ஸோ நான் கொடுத்தாச்சு. இதை எப்படியே ட்ராக் பண்ணிடுங்க, ஜேர்னல் எங்கிட்ட கொண்டாந்துருங்க. ஓகே, ஸோ இந்த பிவட் டேபிளில் நம்மளோட ஃபீல்டு செட்டிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபீல்டு செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபீல்டு செட்டிங்ஸ் இதில் காமிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல காமிக்காது. பிவட் டேபிளில் கர்சர் இருந்தால் தான் இந்த இடத்துல காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபீல்டை இந்தந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறதை பொறுத்து நம்மளுடைய ரிசல்ட்டை நீங்கள் வியூ பண்ணலாம். இப்போ நான் டேட்டை என்ன பண்ணுறேன்? ரோஸில் ட்ராக் பண்ணுறேன். அது டேட் அண்ட் மந்த்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, டேட் மந்த் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா மர்ஜ் ஆகி வந்திருக்கு, குரூப் ஆகி. ஸோ இதை அன்குரூப் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்புன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட் வைஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டை கொண்டாந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? அக்கௌண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே ஃபீல்டில் நான் வைக்கிறேன். இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ரோக்கு கீழேயே நம்மளுக்கு 1 by 1 வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் இல்லாமல் நம்மளுக்கு டேபுலர் இந்த இடத்துக்கு வரணும். அந்த அக்கௌண்ட்ஸ் எங்கே வரணும்? இந்த டேபுலர் மெத்தடுக்கு வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா பிவட் டேபிள் டிசைன் இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிருங்க. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் லே அவுட்டில் ஷோ இன் டேபுலர் ஃபார்ம்
டேபுலரில் நம்மளுக்கு வந்துருச்சிங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல சப்டோட்டல் மெத்தடில் காமிக்குது, மெயின் டோட்டல் அண்ட் சப்டோட்டல் மெத்தடில் காமிக்குது. ஸோ டோன்ட் ஷோ சப்டோட்டல்ஸ்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு மெயின் டோட்டல் மெத்தடில் காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் போயிட்டு ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ், ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு லெட்ஜருக்குமே அந்த ஒவ்வொரு டேட்டு தான் காமிக்குது. ஸோ இந்த கேஷ் லெட்ஜருக்கும் நம்மளுக்கு என்ன வரணும், அதே டேட்டு தான் வரணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நான் டிசைன்ஸில் போயிட்டு ரிப்பீட்டில் ஷோ ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ் லேபிள்ஸ் கொடுத்தேன்னா அந்த டேட் வைஸ் எனக்கு எல்லாமே எங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட் ஃபீல்டு வந்து ரோ மெத்தடில் நான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு அது காலம் மெத்தடுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், டேபுலர். ஓகே, டேபிள் மெத்தடுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் இருக்குது இல்லைங்களா, டெபிட்டை தூக்கி நம்ம வேல்யூவில் போடணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் வேல்யூ எல்லாமே வந்துடும், த சேம் கிரெடிட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிரெடிட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வேல்யூவில் நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் வேல்யூவும் வந்துடும். இது கமா மெத்தடில் உங்களுக்கு வேணும், கமானா தெரியும் இல்லைங்களா, அந்த கமா போட்டு அந்த மெத்தடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் நீங்கள் நம்பர் ஃபார்மேட் போயிருங்க, அதில் நீங்கள் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ யூஸ் செப்பரேட்டர், கமா இல்லைன்னா செப்பரேட்டர்னு சொல்லுவோம். அப்போ இங்கே காமிக்குதுங்களா, இந்த வியூவில் நம்மளுக்கு அங்கே வரும். இதில் அந்த -2 டெசிமலை நான் வந்து டிடெக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓகே கொடுத்தோன்னே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல அப்ளை ஆயிடுச்சு. ஸோ சேம் ஃபார் இதுக்குமே கிரெடிட்ஸ் போயிருங்க, வேல்யூ ஃபீல்டு செட்டிங், நம்பர் ஃபார்மேட், நம்பர் செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்குமே நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சம் வேல்யூவை இங்கே வைக்கணும். ஓகே, ஸோ டெபிட்லேருந்து கிரெடிட் மைனஸ் பண்ணி அந்த பேலன்ஸை இந்த இடத்துல காமிக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு பிவட் டேபிள் அனலைஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு ஃபீல்டு ஐட்டம் செட்ஸ் அதில் கேல்குலேட் ஃபீல்டு கொடுத்துருங்க. கேல்குலேட் ஃபீல்டு 1 இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேம் டைப் பண்ணிக்கலாம். நான் பேலன்ஸுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டெபிட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் கிரெடிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கிரெடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட்லேருந்து மைனஸ் கிரெடிட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல டெபிட் மைனஸ் வேல்யூலேயும் காமிக்கும், ப்ளஸ் வேல்யூலேயும் காமிக்கும், ஏன்னா அதனுடைய ரீசன் உங்களுக்கே தெரியுது இல்லையா. ஸோ இதில் 0 இருக்குது, இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது அது மைனஸ், இதில் ப்ளஸில் இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ சம்திங் அந்த மெத்தடில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது அக்கௌண்டிங் மெத்தடில் மாற்றுறதுக்கு சம் ஆஃப் பேலன்ஸ், வேல்யூ, நம்பர் ஃபார்மேட், இந்த இடத்துல அக்கௌண்டிங் கொடுத்துட்டு இந்த சிம்பிளை நீங்கள் நன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுக்கும்போதோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அந்த சிம்பிளில் உங்களுக்கு மாறிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அக்கௌண்டிங் மெத்தடில் நான் மாற்றிருக்கேன். ஐ மேட் ஒன் மிஸ்டேக், நான் இந்த டோட்டல் வந்து சேமாக வரல. ஸோ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஹியர் ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 3 lakhs போட்டுட்டு கிரெடிட்டில் 30,000 போட்டுட்டேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மாற்ற முடியாது, தட் இஸ் பிவட் டேபிள் இல்லையா. ஸோ இது வந்து அந்த டிரான்சாக்ஷனில் இருந்து நம்ம செலக்ட் பண்ண டேபிள் ரேஞ்சிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி மாற்ற போனீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இந்த இடத்துல மாற்றாதீங்க, இப்படி வந்ததுன்னா அன்டூ பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்துடுங்க. இந்த இடத்துல 30,000 இருக்கு இல்லைங்களா, அதில் 3 lakhs போட்டுக்குங்க. ஸோ போட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே டோட்டலில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த பிவட் டேபிளில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 டோட்டலுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைனமிக் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கர்சர் வச்சுருங்க. பிவட் டேபிள் அனலைஸ், இந்த இடத்துல இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு
ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைசர் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா? வெரி சிம்பிள். நீங்கள் இன்சர்ட் ஸ்லைசர் எந்த ஃபீல்டில் கர்சர் வச்சு கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு வரும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், டெபிட்னா டெபிட் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைசரை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டாந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் வந்துடும். இதனுடைய பெனிஃபிட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து வித்தின் 1 கிளிக்கில் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் கேஷுன்னு கொடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? கேஷ் ரிலேட்டடான லெட்ஜர்ஸ் எவ்வளோ சம், டெபிட், கிரெடிட், அதில் எவ்வளோ பேலன்ஸ் எல்லாமே தரோவாக உங்களுக்கு காமிக்குது. ஓகே, இதே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து நம்ம கொடுத்தோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்மளுக்கு எவ்வளோ காமிக்குது? சம் ஆஃப் டெபிட் அண்ட் பேலன்ஸ். ஓகே, டெபிட் சைடாக கிரெடிட் சைடாக காமிக்குது. இதே நீங்கள் வந்து ஃபோர்டெக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 lakhs நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 1,50,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணோம்? 1,50,000. அதே மாதிரி ஓ ப்ளஸுக்கு பாருங்கள். ஓ ப்ளஸ் வந்து 5 lakhs நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் 1 lakh தான் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் 4 lakhs வந்து நம்மளுடைய கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ மைனஸ் பண்ணி காமிக்குது இல்லைங்களா? ஸோ இதே வந்து ஃபோர்டெக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால அதை ப்ளஸ் பண்ணி காமிக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு தேவையான ரெண்ட், சேலரி இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட் பேங்க் 4 lakhs டெபாசிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்ட் இல்லையா? ரெண்ட் 15,000 வந்து நம்ம செக் மூலமாக பே பண்ணினோம். ஸோ வந்து 4 lakhsலேருந்து 15,000 போச்சுன்னா 3,85,000 நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா காமிக்குது இல்லையா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் லெட்ஜர். ஸோ வித்தின் 1 கிளிக்லேயே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பார்த்துக்கலாம். ஓகே, டேக்ஸஸ் எவ்வளவு, சேலரி, சேல்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது என்ன லெட்ஜர், இது எந்த அக்கௌண்ட்ஸுக்கு கீழே வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் சீக்வல் போட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம் போயிட்டு சைஸ் அண்ட் போல்ட் இட்டாலிக் கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபோர்டெக் மாற்றினேன்னா இங்கே என்ன காமிக்குது? ஃபோர்டெக், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, குட்ஸ், கவர்மெண்ட், இந்த மாதிரி என்ன லெட்ஜர் நம்ம காமிச்சாலும் அந்த லெட்ஜரை ஒரு ஹெட்டிங்காக மேலே காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த லெட்ஜர்லாம் எந்த அக்கௌண்ட்ஸில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சீக்வல் போட்டு VLOOKUP ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல கூட்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி காமா போட்டுட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அங்கே போயிருங்க. அங்கே போயிட்டு இண்டிவிஜுவல் அண்ட் சப் அக்கௌண்ட்ஸ் இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்? செலக்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 2 கேட்டகரி. F4 ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, காமா அண்ட் எத்தனை ஆரோ கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, ஸோ கமா எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்றத நான் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கூட்ஸ் வந்து என்ன அக்கௌண்ட்ஸில் வருது? கரண்ட் ஆசெட்ஸ், கவர்மெண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஓ ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், சேலரி எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட் பேங்க் கரண்ட் ஆசெட்ஸ், டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெட்ஜராக க்ரியேட் பண்ணும்போது அந்த லெட்ஜர் எந்த அக்கௌண்ட்ஸில் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த லெட்ஜர் ஷீட்டை வச்சு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இந்த லெட்ஜர் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆர் காப்பி செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் அ காப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஷீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு லெட்ஜர்ஸ் 2ன்ற நேமில். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ மேலே வந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து அன்ஃபில்டர் பண்ணிடுங்க. கிளியர் ஃபில்டரை நான் அன்ஃபில்டர் பண்ணுறேன், Alt+C. ஓகே, எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ரிமூவ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த டேட்டை நான் வந்து ட்ராக் பண்ணிடுறேன். இல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் வந்துருச்சு. மேலே உள்ள இந்த ஃபார்முலாவையும் டெலீட் பண்ணிடுங்க.
இந்த இடத்துல ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஓகே, எஸ். இப்போ நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ், ஆட்டோமேட் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் அந்த லெட்ஜரை காப்பி பண்ணி ஒரு ஷீட்டில் கொண்டாந்துட்டு அதில் உங்களுக்கு டேட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கேல்குலேட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், இதில் ஃபோர்டெக் இருக்குது இல்லைங்களா. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு 3 lakhs வந்து தரணும், ஆனால் 1,50,000 தந்திருக்காங்க. பேலன்ஸ் 1,50,000. அதே மாதிரி கேஷ் இவ்வளோ இருக்குது, கிரெடிட் டோட்டல் எவ்வளவு, கம்ப்யூட்டர் 30,000. அது மாதிரி கூட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ 7 டெபிட் அண்ட் கிரெடிட் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸ்டேட் பேங்க்கில் 4 lakhs இருக்குது, 15,000 போனால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட போகிறோம். இந்தந்த லெட்ஜர் என்ன அக்கௌண்ட்டில் வருது, ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எதில் வரணும், பேலன்ஸ் ஷீட்லையா இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட்லையா அப்படின்ற அந்த ரெண்டையும் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு adjust the column equals VLOOKUP. Okay, use the VLOOKUP formula, select the ledger. Okay, so அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் ப்ளஸ் சப் அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு காமா F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, காமா 2 காமா 0. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்டெக் என் அக்கௌண்ட்ஸ் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ளூமிங் ஈக்விட்டி அண்டர் ஈக்விட்டி அக்கௌண்ட்ஸ், கேஷ் வந்து கரண்ட் அசெட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எக்ஸ்பென்சஸ், குட்ஸ் வந்து கரண்ட் அசெட்ஸ், கவர்மெண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஓ ப்ளஸ் லைபிலிட்டிஸ், தென் சேலரி, சேல்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட், சேலரி எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட் பேங்க் வந்து கரண்ட் அசெட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வரணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, equal to VLOOKUP, of course select current assets and go to chart of accounts. இந்த இடத்துல நீங்கள் இந்த சப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் F4 அண்ட் காமா 2 காமா 0. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வரணும், பேலன்ஸ் ஷீட். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வியூ ஆயிரும். ஓகே, ஸோ ட்ராக் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஷீட்டுக்கு போய் நான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். இதில் உங்களுடைய பிஸ்னஸ் ஹெட்டிங், இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த பீரியட் 1st April to 31st March. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெவென்யூ போட்டிருக்கேன் அண்ட் அமௌண்ட், கிராஸ் ப்ராஃபிட், அடுத்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். இது வந்து சிம்பிள் இல்லையா உங்களுக்கு டிசைன் பண்ணுறது, நீங்கள் டிசைன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதில் என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூவில் சேல்ஸ். ஓகே, ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி ரெவென்யூ அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சேல்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இந்த நேம் எப்படி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இண்டிவிஜுவலில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கணும். சப்போஸ் நேம் ஏதாவது எஸ் இல்லை அந்த மாதிரி கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அந்த மாதிரி ஒரு இரேஸ் மெசேஜ் காமிக்கணும், அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஓகே, ஸோ ரெவென்யூவில் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கழிச்சா நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும்.
அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸை நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீல்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ we look up sales comma trial balance and select for array. freeze பண்ணிங்கன்னா F4 press பண்ணிட்டு மைனஸ் எத்தனை 4 எத்தனை array 4. ஓகே, ஸோ comma 0 approximate value press enter. ஓகே, ஸோ இந்த இடத்துல மைனஸ் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய கிரெடிட் வேல்யூ எல்லாமே எப்படி தான் வரும், மைனஸில் தான் வரும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான். லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிச்சேன். சம் ஆஃப் பேலன்ஸில் கிரெடிட் வேல்யூ எல்லாமே மைனஸில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டெபிட்டாக ப்ளஸில் மாற்றிக்கிங்க. அப்படி மாற்றணுன்னா மேலே ஃபார்முலாவில் இன்ட்டு -1 கொடுத்தீங்கன்னா ப்ளஸில் வந்துடும். ஓகே, அப்படி இல்லைன்னா another மெத்தட் வி லுக்கப் முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. ஓகே, மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸில் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுலேருந்து இதை ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் எவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமிக்குது, 4 lakhs காமிக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ காமிக்குது அகெயின். அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸோ 7 lakhsல இருந்து ப்ளஸ் இந்த 4 lakhsை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ காமிக்குது, 3 lakhs காமிக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். அடுத்து வந்து ரெண்ட் அண்ட் சேலரி சேம் ஃபார்முலா தான். நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன். ஏன் மிஸ்டேக் காமிக்குதுன்னா ஒன்றும் இல்லை, அதனுடைய செல்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் அது மாறிடுச்சு. அது டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் தான் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், ரெண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு -15,000 வருது இல்லைங்களா. இதை ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மைனஸில் வருது. ஸோ இது வந்து டெபிட் வேல்யூ ரெண்டுமே எதில் வரணும், ப்ளஸில் வரணும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன கொடுத்துக்குங்க முன்னாடி, சாரி இதை வந்து எடுத்து விட்டுருங்க. மைனஸில் வருது. ஓகே, டெபிட் எல்லாம் நம்மளுக்கு ப்ளஸில் தான் வரணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,15,000. இந்த டோட்டலில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இப்போ இந்த டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000. ஓகே, ஸோ அதில் டேக்ஸ் வந்து எவ்வளோ, 15% இல்லையா. ஸோ அப்போ எதுக்கு டேக்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு. ஓகே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஈக்குவல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்ட்டு 0.15. ஓகே, ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வருது. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இதை டிடெக்ட் பண்ணி ஃபைனலாக வர்றது தான். ஓகே, ஸோ இதுலேருந்து இதை டிடெக்ட் பண்ணும்போது நானே காமிக்கிறேன். இங்கேருந்து இங்கே டிடெக்ட் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட் ப்ராஃபிட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் இந்த மெத்தடில் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டுனா பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற நேமில் ஒரு ஷீட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்க முடியும். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட்ஸ், அதில் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, அஃப்கோர்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஆசெட்ஸில் என்னென்ன வருது. ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸில் டோட்டல் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஆசெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் என்னன்னு சொல்லி அதில் இங்கே வரும். ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் ஆசெட்ஸில் எடுக்கிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸில் ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ் இருந்ததுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா 0. தென் கரண்ட் லைபிலிட்டிஸ் O+ கவர்மெண்ட் இருக்குது, அந்த வேல்யூ இங்கே வரும். அதனுடைய டோட்டல் இங்கே வரும். ஓகே, ஸோ டோட்டல் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் லைபிலிட்டினா இந்த கரண்ட் லைபிலிட்டி அண்ட் மேலே உள்ள ஃபிக்ஸட் லைபிலிட்டியை நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன வருமோ அதுதான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. ஓகே, ஸோ ஈக்விட்டியில் நம்மளுக்கு ப்ளூமிங் ஈக்விட்டி அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிட்டைன்டு ஏர்னிங் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் இதில் பார்க்கும்போது டோட்டல் வரும். ஓகே, இந்த டோட்டல் வந்து டோட்டல் ஆஃப் லைபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இது எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சேம் ஃபார்முலா வி லுக்கப் தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பார்த்துடலாம். ஓகே, கம்ப்யூட்டர். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் வந்து VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து அப்ளை பண்ணணும் இல்லைங்களா, அஸ் யூஷுவல் தான். ஓகே, ஸோ ட்ரையல் பேலன்ஸ் செலக்ட் for freeze, comma 4, comma 0. ஓகே, bracket. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அமௌண்ட் வந்து 30,000 வந்துருச்சு. ஸோ வேறு எதுவும் ஃபிக்ஸட் ஆசெட்ஸ் இல்லை, இந்த ஒரு ஆசெட்ஸ் இருக்கனால கம்ப்யூட்டர் 30,000. ஸோ டோட்டல் ஆஃப் ஃபிக்ஸட் ஆசெட்ஸ் வந்து 30,000 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆசெட்ஸில் ஸ்டேட் பேங்க், குட்ஸ், கேஷ் அண்ட் ஃபோட்டெக் எல்லாம் வருது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு போட்டதை காப்பி பண்ணிடுங்க அண்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் வியூ ஆயிரும். ஸோ ஸ்டேட் பேங்க் அண்ட் கூட்ஸ், கேஷ் அண்ட் ஃபோட்டெக் இவங்க எல்லாமே அண்டர் கரண்ட் ஆசெட்ஸில் வர்றாங்க. இதை நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்லையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆசெட்ஸ் இதுலேருந்து இதை வந்து ஆட் பண்ணும்போது 15,85,000 அந்த மாதிரி வருது. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு வரோம். ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இல்லை, நம்மளுக்கு ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ் இல்லை, ஆனால் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்ளஸ் அண்ட் கவர்ட், தட் இஸ் அ வெண்டர், இது வந்து டேக்ஸ் பேயபிள். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சிங்களா? ஸோ சேம் ஃபார்முலா தான், ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரையல் பேலன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வந்துடும். இப்போ இது மைனஸ் வருது இல்லையா, அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க, இன்ட்டு -1. ஓகே, ஸோ இதை ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே நம்ம கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,750 இல்லையா? ஸோ சாரி 4,27,750. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் லைபிலிட்டிஸ். இப்போ ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸையும் கரண்ட் லைபிலிட்டிஸையும் ஆட் பண்ணி வர்றது தான் டோட்டல் லைபிலிட்டிஸ். நம்மள்ட்ட ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இதுதான் வரும். அப்போ இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இது வருது. இப்போ ப்ளூமிங் ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். எவ்வளவு 10 lakhs அப்படியே வந்துருச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும், ரிட்டைன்டு ஏர்னிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரா மணி அவுட் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா அவங்க எவ்வளோ ஏர்னிங் பாக்கெட் மணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் செக் இன் த இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஹவு மச்? 1,57,250. திஸ் இஸ் ரிட்டைன்டு earnings. Okay, out of this investment amount, this is packet money. Okay, so sometimes வந்து இந்த packet money நீங்க எடுத்துட்டீங்க, withdraw பண்ணிட்டீங்கன்னா that will come under the dividend மாறிடும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்லேயே கீப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா that will be a earning. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சீக்வல் டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள இந்த ஏர்னிங்கை என்ட்ரு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 11,57,250. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈக்விட்டியையும் டோட்டல் லைபிலிட்டியும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் ஒன் டோட்டல் ஈக்விட்டி, திஸ் ஒன் டோட்டல் லைபிலிட்டி, ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு இங்கே மேலே இருக்கும் ஃபார்முலாலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் ஆட் அண்ட் மைனஸ் தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15,85,000. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஆசெட்ஸ் வேல்யூவும் டோட்டல் லைபிலிட்டி ஈக்விட்டி வேல்யூவும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சேமாக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து மைண்டில் கீப் அப் பண்ணணும். ரிட்டைன்ட் ஏர்னிங் இஸ் வெரி மஸ்ட் டு பேலன்ஸ் த அமௌண்ட். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதில் எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ நம்ம வந்து அவுட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர எவ்வளோ நம்ம பேக்கெட் மணி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே பார்க்கணும். ஆனால் இந்த டோட்டல் ஆசெட்ஸ் அண்ட் ஈக்விட்டி ரெண்டு சைடுமே சேமாக வரணும். ஓகே.